இந்தியாவிலிருந்து தொழிலாளர்களை தருவிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மலேசியா புதுப்பித்திருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன் காலாவதியான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிரதமரின் இந்திய பயணத்தின் போது புதுப்பிக்கப்பட்டது. ஆள் தருவிப்பு நடைமுறைகளை மேம்படுத்தி தொழிலாளர் சுரண்டலை தடுக்கும் அம்சங்கள் அதில் இணைக்கப்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் தெரிவித்தார். ஆள் தருவிப்பு நடவடிக்கைகள் சட்டத்திற்குட்பட்டு வழிகாட்டுதல்களை பின்பற்றி நேர்த்தியாக மேற்கொள்ளப்படுவதை இதன் மூலம் உறுதி செய்ய முடியும் என அவர் கூறினார். 2014 ஆண்டிலேயே அந்த ஒப்பந்தம் காலாவதியான போதிலும் இந்த 10 ஆண்டுகளில் சுமார் 1,60,000 இந்திய நாட்டு தொழிலாளர்கள் எந்தவொரு ஆள் சேர்ப்பு கொள்கைகளிலும் இல்லாமல் மலேசியாவுக்கு நுழைந்துள்ளனர். இவ்வேளையில் உயர்திறன் தொழில்துறைகளை தவிர்த்து வெளிநாட்டு தொழிலாளர்களின் சேவை அதிகம் தேவைப்படும் துறைகளாக தோட்டத் தொழில், விவசாயம் ஆகியவை விளங்குகின்றன. அவற்றுக்கு மொத்தமாக 85,000 வேலையாட்கள் தேவைப்படுவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உணவகம் மற்றும் முடித்திருத்தும் தொழில்களுக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை சரி செய்ய பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாகவும் அமைச்சர் கூறினார்.